ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்களா, 100 இருந்தால் லைஃப் சேஞ்ச் ஆகுமா? அதுதான் நம்மளோட டாபிக் இன்னைக்கு. எல்லாரும் சொல்றாங்க சேமிங்க சேமிங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ஏர்னிங் இருந்தால் தானே சேமிக்க முடியும்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. அதற்கான சொல்யூஷனை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். நீங்க ஒண்ணு ஆனஸ்டா சொல்லுங்க, உங்ககிட்ட தினமும் 100 இருக்கா இல்லையா? இருக்கும். கண்டிப்பா எல்லார்கிட்டயும் 100 ரூபான்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த 100 ரூபாய் நம்ம எப்படியாச்சும் தினமும் எப்படியாச்சும் ஒரு வழியில நம்ம கண்டிப்பா செலவு பண்ணிடுறோம். அத நம்ம பெருசா நினைக்கிறது கிடையாது. அது நம்ம பால் பாக்கெட்டா இருக்கட்டும், நம்ம டீ செலவா இருக்கட்டும், பிஸ்கெட் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும், அப்படின்னு ஒரு நாளைக்கு நிறைய 100 ரூபாய் நம்ம செலவு பண்றோம். ஆனா அந்த 100 ரூபாய் நம்ம சேமிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அதான் நம்ம ப்ராப்ளமே. இப்போ ஏர்னிங் ஏர்னிங் வந்து எப்படி நம்ம பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அப்பதான் நம்மளால சேமிக்க முடியும். ஏர்னிங் பண்றதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப நான் சொல்ல போற டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால 100 ரூபான்றது ஒரு நாளைக்கு 200 300 நம்மளால சேமிக்க முடியும். ஆனா நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட். வீட்டுல உங்களுக்கு மெஹந்தி போட தெரியும்னா மெஹந்தி போடலாம். டைலரிங் தெரியும்னா புடவைக்கு ஃபால்ஸ் அடிக்கலாம், சுடிதார் தைச்சு தரலாம், பிளவுஸ் தைச்சு தரலாம். அப்புறமேல ஹேர் ஆயில் பிஸ்னஸ் என்ன தெரியணும்னா நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணி ஹேர் ஆயில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அப்புறம் ஹெர்பல் பவுடர்லாம் உங்களுக்கு என்ன தயாரிக்க தெரியும்னா அதெல்லாம் பண்ணலாம். ஹெர்பல் மீன்ஸ் நலங்கு மாவு தயாரிக்கிறது, சீகக்காய் பொடி தயாரிக்கிறது, சோப்பு தயாரிக்கலாம். அப்புறம் ஹென்னா பவுடர், இண்டிகா பவுடர், இதெல்லாம் நம்மளே வந்து வீட்டில் வந்து செஞ்சு தயாரிக்கலாம். இல்லைன்னா யாருன்னா ப்ராடக்ட் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம இதெல்லாம் சேல் பண்ணலாம். இல்லை எனக்கு வீட்டில் நல்லா பலகாரம்லாம் செய்ய தெரியும், முறுக்கு, அதிரசம், சோமாஸ் இதெல்லாம் செய்ய தெரியும், இதெல்லாம் எனக்கு சேல் பண்ண தெரியும் அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பச்சரிசி மாவு கொண்டு இதெல்லாம் நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கவர்கள் அட்டைகள் எல்லாம் விற்பாங்க பாருங்க, மளிகை சாமான். இப்போ மிளகு வாங்கிட்டோம்னா ஒரு 5 கிராம் 10 கிராம் 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்னு போடுறாங்களே. மிளகு, சீரகம், பூண்டு, சோம்பு, வெந்தயம், அது மாதிரி சின்ன சின்ன 5 ரூபா பாக்கெட் மாதிரி நம்ம போட்டு சேல் பண்ணிக்கலாம். அதுல பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேல் பண்ணலாம். இப்போ வந்து சம்மர் சீசன்ல நீங்க கண்டிப்பா பாதாம் மில்க், ரோஸ் மில்க், பெப்சி இதெல்லாம் கூட நம்ம வீட்டிலேயே போட்டு சேல் பண்ணலாம். நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, நம்ம ஃப்ரிட்ஜ்லயே இதெல்லாம் போட்டு வச்சுட்டு சின்ன சின்ன பசங்க பக்கம் இருக்கும் பாருங்க ஸ்ட்ரீட்ல, அந்த பசங்களை கூட நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா அந்த பசங்க டெய்லி வந்து வாங்கிட்டு போவாங்க. நல்லா கூலா வித்தோம்னா அதுவும் நம்ம வந்து சேல் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து செல்லு வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த செல்லை வச்சு நம்ம என்னென்ன பிசினஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரீசெல்லிங் பிசினஸ் பண்ணலாம். மீஷோல இருந்து பண்ணலாம். நம்ம வீட்டுல saree வாங்கி வச்சிருந்தாலும் சரி, ஜுவல்லரியில இருக்கு அதெல்லாம் சரி, இதெல்லாம் கூட நம்ம வந்து மீஷோல சேல் பண்ணலாம். நம்ம ஒரு கடையில போய் வாங்கியும் சேல் பண்ணலாம். இல்ல மீஷோல இருக்க ப்ராடக்ட் இருப்பாங்க, அந்த மீஷோல இருக்க ப்ராடக்டையும் நம்ம வந்து ரீசெல்லிங் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்கி வச்சு சேல் பண்றது எப்படின்னா நம்ம குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது மாதிரி குரூப் கிரியேட் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். அது என்ன நம்ம மோஸ்ட்லி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் சொல்லலாம், சாரீஸ் பண்ணலாம். எதனா நம்ம வீட்லயே வந்து என்ன கிரியேட்டிவா என்ன பண்ணாலும் அதையும் நம்ம வந்து சேல் பண்ண கத்துக்கலாம். நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா வீட்டுல இருந்து டியூஷன் எடுக்கலாம். இல்லைன்னா பார்ட் டைம்ல நான் ஜாப் வந்து வேலைக்கு போகலாம். இது மாதிரி எதுனா பண்ணனாலும் நம்மளால வீட்டுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம சம்பாதிக்க தெரியணும்னா நம்மளால சேமிக்க முடியாது. சம்பாதிக்க ஆரம்பிச்சவங்க தான் சேமிக்கவும் முடியும். இப்போ இதுல எதனா ஒரு வழியில நம்ம வந்து ஏர்னிங் பண்ண நம்ம ஆரம்பிச்சிட்டோம் வச்சுங்க. அப்ப ஏர்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சேவிங்ஸ் தான் இனி. அந்த சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வைங்க. தினமும் உங்க கையில கிடைக்கிற 50 100 அதெல்லாம் நம்ம வந்து அந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். நீங்க ஏர்ன் பண்ற காசு வந்து ஒரு 50% வந்து எக்ஸ்பென்ஸ்க்காகவும், ஒரு 30% வந்து சேவிங்ஸ்க்காகவும், 20% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 50 100 நம்மளுக்கு கிடைக்குது இல்ல, அந்த நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 100 ரூபான்ட்டு நம்ம சேர்த்து வச்சா கூட ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். அது ஒரு 2 மாசத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு 3600 36,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல அந்த 30,000 ரூபாய் வச்சுட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சில்வர் வாங்கலாம், இல்ல கோல்டு வாங்கலாம். அப்புறம் இல்ல டிஜிகோட் ஸ்கீம்ல சேரலாம், இல்ல டிஜி சில்வர்ல சேரலாம். இது மாதிரி உங்களுக்கு நம்ம தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுக்கு ஒரு கான்பிடென்டா இருக்கும். நீங்க பிசினஸ் தொடங்கலாம்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப உங்ககிட்ட saree வாங்குறதுக்கு காசு கிடையாது. நீங்க சின்ன சின்னதா இப்போ ஒரு 5,000 ரூபாய் இருந்தா நம்மளால saree வாங்க முடியும். நீங்க சின்னதா பேசிக்கா எதனா ஒரு பிசினஸ் இதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த ஒரு saree வாங்கலாம். ஒரு 50 நாள் கழிச்சு நம்ம ஒரு 50 நாள் நம்மளுக்கு ஒரு
100 சேர்த்து வச்சா கூட உங்களுக்கு 5000 கிடைக்கும். 5000 ஒரு saree வாங்கலாம். இல்ல ஒரு ஜுவல்லரி இந்த கவரிங் நகை இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்ல எல்லாம் நம்ம சேல் பண்ணலாம். அப்புறம் இந்த பென் ஆயில்லாம் இருக்கு பாருங்க. ஆசிட், பென் ஆயில், ஆலா, ஷர்ப் ஆயில், ரின் பவுடர், சோப்பு, அது மாதிரிலாம் நம்ம போய் வீட்ல வந்து சின்னதா பிசினஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒண்ணு சேல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம அக்கம் பக்கம் வீட்ல இருங்க கொடுத்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னு தெரியுங்களா? நாளைக்கே பிசினஸ் தொடங்கலாம், நாளைக்கே சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அதை தள்ளி தள்ளி போடுறது தான் நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் தப்பே. இப்போ நம்ம கிட்ட மணி கிடைச்சாச்சு, சேவ் பண்றது ஐடியாவும் கிடைச்சாச்சு, இப்போ கையில நம்மள்கிட்ட காசும் இருக்கும். ஆனா அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம தேவையான விஷயத்த செய்ய மாட்டோம். அதை நாளைக்குன்றத நம்ம டிசைட் பண்றதா நம்ம பேர் பண்ற பெரிய தப்பே. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டியூஷன்ல ஒருத்தர் சேர்ந்தாங்க, அப்புறம் 2 பேர், அப்புறம் ஒரு 10 பேர், இப்போ ஒரு 15-20 பேர் என் டியூஷன்ல இருக்காங்க. ஒரு மந்த்லி ஒரு 4000 to 5000 எனக்கு வர வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம படிச்சதுனால எனக்கு அது கிடைக்கிறதே இது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட காசு கிடையாது, நான் என்ன பண்ணுவேன், யூடியூப் இருக்குல்ல, யூடியூப்ல இருக்க அதில் போய் இந்த சாரீஸ்லாம் விற்கிறாங்க பாருங்க, அந்த லிங்க்ல எல்லாம் போய் பார்ப்பேன். அதுல குரூப்ல வந்து லிங்க் கொடுப்பாங்க. அந்த குரூப்ல லிங்க் எடுத்து நான் வந்து ஜுவல்லரி பிசினஸும் பண்ணேன். அதே மாதிரி குரூப்ல ஜுவல்லரியும் இருக்கும். அந்த ஜுவல்லரியும் எடுத்து நான் அவங்க அந்த குரூப்ல போய் நான் போனேன். அவங்க டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவாங்க, சாரி அப்டேட் பண்ணுவாங்க, ஜுவல்லரி அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் பண்றதை வந்து நான் என்ன பண்ணுவேன், டெய்லி வந்து என்னோட குரூப்ல போடுவேன். என் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல போடுவேன். யார் யாருக்கு என்ன பிடிச்சிருந்தாங்கன்னா, ரொம்ப நம்ம வந்து ரொம்ப வந்து இப்போ ஒரு பொருளுக்கு இப்போ அவங்க 100-200 ரூபாய் வச்சு விற்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பொருளுக்கு 20 ரூபா 30 ரூபாய் அது மாதிரி வச்சு வித்தோம்னா தான் நம்மளால வந்து யாருன்னா கஸ்டமர்ஸ் வந்து வாங்க வருவாங்க. நம்ம எடுத்துட்டு பண்ணி 50 ரூபாய் 100 ரூபாய் அது மாதிரி வச்சோம்னா அது கஷ்டம். அதே மாதிரி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவேன். இந்த 2 பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஹென்னா பவுடரும் ஹெர்பல் பவுடரும், தலைக்கு வந்து அவுரி இலையும் மருதாணி பவுடரும் நான் வந்து சேல் பண்றேன். இது வந்து நான் 4 பேருக்கும் பிசினஸா கொடுக்குறேன். அவங்க வந்து யாருன்னா வந்து வேணும்னா அவங்க வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி யாருன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு யாருன்னா வாங்கினாங்கன்னா அவங்க கிட்ட நான் வந்து கொடுப்பேன், நீங்க வந்து சேல் பண்ணுங்க, சேல் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க, திரும்ப உங்களுக்கு நான் திரும்ப ப்ராடக்ட் தரேன் அப்படின்னுட்டு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கும் நான் பிசினஸா பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். அது மாதிரி நாம தான் வீட்டுல இருந்து எதனா வந்து உருவாக்கிக்கணுங்க. அது மாதிரி நீங்க சேமிக்க கத்துக்கோங்க, ஏர்ன் பண்ணுங்க. இந்த 100 ரூபான்றதை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்காங்க பாருங்க, அவங்க கூட எதனா ப்ராடக்ட் சேல் பண்றாங்களான்னு பாருங்க. அவங்க கிட்ட கம்மியான முதலீடு கொடுத்து என்ன இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து கம்மி பண்ணி கொடுங்க, நான் சேல் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் கூட கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட அந்த காசு கொடுத்து நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஏர்ன் பண்ணுங்க, சேல் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு எனர்ஜியா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.